கர்த்தர் உங்களை விவாகம் பண்ணுறதுக்கு தேவன் உங்களை அழைத்திருப்பாரானால், கன்னிகையாக இருக்க, தனியாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை தராத பட்சத்தில் தனியாக இருக்க முயற்சி பண்ணாதீங்க. அதே வேளையில் திருமணம் என்பது உங்களுக்கு தேவன் கொடுக்காத வரமாக இருந்தால் நீங்களும் கல்யாணம் பண்ணிடாதீங்க. விவாகத்திற்கான வரம் பெற்றவங்க விவாகம் பெற்றவர்களாய் பண்ணுகிறவர்களாக இருங்க. விவாகம் பண்ணக்கூடாதுன்ற வரம் பெற்றவங்க விவாகம் பண்ணாமல் இருங்க. பாஸ்டர், எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, என் கூட வேலை செய்கிறவங்க எல்லோரும் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, அல்லது எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் வாழலை, அதனால் எனக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒதுங்காதீங்க. தட் இஸ் நாட் ஹவ் யூ லிவ் லைஃப். இப்போ ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காரையே ஓட்ட மாட்டேன்னு வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். மேரேஜஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. சில பேர் சரியாக கையாளாமல் இருந்திருப்பாங்க. ஒரு கிளாஸ் ரூமுக்கு போனீங்கன்னா 50 பிள்ளைங்க படிப்பாங்க. 50 பிள்ளைமா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குது இல்லையே. ஒருத்தர் தான் ஃபஸ்ட் ரேங்க், 2 பேர் 3 பேர் அதில் வந்து சொல்லுவாங்கள்ல எக்ஸலண்ட் அப்படின்ற கேட்டகரியில். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்ற கேட்டகரி பார்த்தீங்கன்னா 50ல் 10 பேர் தான் இருப்பாங்க அவுட்ஸ்டாண்டிங். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஆவரேஜாக இருப்பாங்க. இன்னும் மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 30% பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 10% ரெகுலராக ஃபெயில் ஆகும். குடும்பம் நடத்துறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. திங்ஸ் ஃபெயில். மேரேஜஸ் கேன் கெட் broken. திருமணங்கள் உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. மேரேஜ் வந்து ஃபுல் ப்ரூஃப் சொல்ல முடியாது. எந்த பிரச்சனையுமே வரான்னு சொன்ன. சில கட்டடங்கள் விழுந்து போயிடும், சில வீடுகள் கவிழ்ந்து போயிடும். அதுக்காக கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறது தப்பு. உங்கள் அழைப்பு என்ன? அந்த அழைப்பில் நில்லுங்க. எல்லாத்துலேயுமே சிக்கல்கள் உண்டு. படிக்க போனீங்கன்னா அங்கே சேலஞ்ச் இருக்கும். வேலைக்கு போனீங்கன்னா அங்கேயே என்ன இருக்கும்? சேலஞ்சஸ் இருக்கும், சவால்கள் இருக்கும். நீங்கள் வேலை வேணால் ஊழியத்துக்கு வரேன், ஊழியத்துக்கு வந்து பாருங்கள், அங்கேயும் சேலஞ்சஸ் இருக்குது. எல்லா இடங்கள்லேயும் போராட்டங்கள் இருக்குது. சரீரத்திலையும் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, மனதளவிலையும் பாதிக்கப்படுவீங்க, உங்களுடைய உணர்ச்சி ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் பல விதங்களில் போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்து தான் ஆகணும். பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சில பிள்ளைங்க கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறது தவறு. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு வரம் இருக்கா? கர்த்தர் உங்களை வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்க அழைச்சிருக்காரா? அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் தனியாக இருக்கணும். அல்லது நீங்கள் போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் மழை வரும், வெள்ளம் வரும், காற்று வரும், கல்யாணம் பண்ணுவேன், அதை நின்று பிடிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அதனால் கல்யாணம் பண்ணவங்களும் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. அதையும் நான் சொல்லணும். உங்கள் வீடுகளில் பாஸ்டர் காற்று அடித்து கூரை பிச்சுட்டு போயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா? மழை காலத்தில் ஒழுகுது பாஸ்டர்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மொத்த வீட்டுக்கு இடித்து போட்டு காட்டிலே வாழ்ந்துடலாம், இந்த வீட்டில் வாழ்றதுக்குன்னு சொல்ல முடியுமா? ஒழுகுது சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோம்? மழை ஓயட்டும், அதுக்கப்புறமா என்ன செய்யலாம்? சரி பண்ணலாம். சில பேர் சண்டை போடுறதே அவங்களுக்கு கிடைச்ச வரம். சிலர் சண்டையை மூட்டுறது வரம். அதுக்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஓடுறது இல்லை. வெயிட், பொறுமையாக இருங்க. ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் நடு ரோட்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டு எனக்கு குடும்பமே வேண்டான்னு ஓடி வர்றது தவறு. அப்படி பண்ணாதீங்க. குடும்பம்னாலே என்னது தான் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் நினச்சிக்காதீங்க எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஒழுகுது. சில பேர் நினச்சிக்கிறது எனக்கு வாச்ச பொண்டாட்டி தான் சண்டைக்காரி, ஊரில் இருக்கவெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. போய் பக்கத்து வீட்டில் போய் பாருங்கள், அங்கே போய் சொல்லுவாங்க என் மனைவியை பற்றியா நீங்கள் அப்படி நினச்சிங்க? சர்ச்சில் அவள் வந்து தேவ தூதன், வீட்டில் வந்து பாருங்க அவள் சங்கீதத்தை. யாராவது அடக்க முடியுமா அவளை? நானா உபவாசத்திலே தான் இருக்கேன் முக்காவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. சில மனைவிகள் நினைக்கிறது எங்கள் புருஷனை போல பொல்லாதவன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, பிசாசின் ரூபமாக வந்து வெளிப்பட்டிருக்கான் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவரை போய் பாருங்க, அவர் எப்படி இருக்காரு பாருங்க அப்படின்வாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க உங்களுது கருப்பு பிசாசு, என்னது ஒளியின் தூதன், வெளியே வந்து பிரகாசமாக இருப்பான், ஆனால் அவ்வளவு கேடு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சில பேர் வேடிக்கையாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. சில பேர் நினைக்கிறது
இப்போ வர்ற பிள்ளைங்கள்லாம் என்ன, அங்கிள் நான் அரேஞ்ச்டு மேரேஜே பண்ண மாட்டேன். எப்படி? அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். எப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க? லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அது லவ் மேரேஜில் தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம். அரேஞ்ச் மேரேஜில் ஒன்றுமே யாரை பற்றியுமே தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது, அது நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்வாங்க. நான் ரியாலிட்டியில் பார்க்குறேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாலும் போய் சேர்ற இடம் ஒரே பிரச்சனை தான், கட்டுறது ஒரே வீடு தான். கடைசியில் நீங்கள் லவ் பண்ணி கட்டினாலும் நீங்கள் கட்டின பிறகு லவ் பண்ணாலும் மனுஷன்தான், மாம்சந்தாங்க. அதை மறந்துடாதீங்க. லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் போய் கேளுங்க, நீங்கள் லவ் பண்ணும்போது இருந்தாரே உங்கள் ஹஸ்பண்ட் இதே மாதிரி இருக்காரான்னு கேட்டால், அப்போ வேற இப்போ வேற, இப்போ தான் என் கண்ணு திறக்குதுன்னுவாங்க. அப்போ தெரியாதுங்க, இப்படிலாம் இருப்பார்னு தெரியாது, அவர் பேசுனதே வேற அப்படின்வாங்க. இப்போது அதே போல் அரேஞ்ச்டு மேரேஜை போய் கேளுங்க, எப்படி அப்படின்னு கேளுங்க. அப்போது பயோடாட்டாவில் என்னென்னமோ எழுதி கொடுத்தாங்க, இப்போ பார்த்தா வேறு மாதிரி இருக்குது கதை அப்படின்வாங்க. பார்க்காம கட்டுன்னுவாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே பார்க்காம தான் கட்டுறாங்க. அதான் உண்மை. ஏன்னா மனுஷங்க நம்ம எல்லாருமே விழுந்து போனவர்கள். எல்லாரும் சொல்லுங்கள், யார்? நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். தயவுசெய்து இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சபை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நாம் விழுந்து போனவர்கள் தான், எல்லாருமே பாவம் செய்தவர்கள், எல்லாருமே தேவ மகிமையற்றவர்கள். நீங்கள் வீட்டில் கேசரை செஞ்சு சாப்பிட்டாலும் சுகர் வரும், கடையில் போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டாலும் சுகர் வரும். அங்கே கண்ணாடிக்குள்ளே வச்சு ஜில்லுன்னு காட்டினான் பாஸ்டர், சுகர் ஏறாதுன்னு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு சுகர் ஏறாமல் இருங்க பார்ப்போம், ஏறும். அவங்க லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே போனாங்களாம் இங்கே போனாங்களாம். அது அப்டேட் எதில் போட்டாங்க? என்னது அது? இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க. இப்படி நெருங்கி நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க, அப்படி நடந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்பா, கண்ணாடியில் பார்க்குறதும் அதுக்கும் சோதனை இருக்குது. கண்ணாடியே இல்லாமல் வீட்டிலையே புகைச்சல்ல நீ கேசரி அடித்து சாப்பிட்டாலும் சுகர் ஏறும். மனுஷன் அதை மறந்துடாதீங்க. பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டு, அதை மறந்துடாதீங்க.